எல்லாமே பயங்கர ஸ்பெக் வைஸ் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குது. ஆனா டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வேற ரிவ்யூவர்ஸ் சொல்லாத சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிற முக்கியமான விஷயங்கள், இந்த ஃபோன் கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் இருக்குமா இல்லையா, இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, நல்ல டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்களா, பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும், சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், ப்ராசஸரா இருக்கட்டும், பயங்கர ஸ்பெக் வைஸ் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்குது. ஆனா டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கும். இந்த போனை நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போன்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் சரியில்லாதது, வேற ரிவ்யூவர்ஸ் சொல்லாத சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போன்ல ப்ராசஸர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். ஏன்னா ரொம்பவே அதிகமாக பேசப்படுறது இந்த ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸராக இருக்குது. ஏன்னா நல்ல ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கூலிங் சிஸ்டம் ஒருவேளை சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து ஹீட்டிங் பிரச்சனை வந்து வரும். ஆனால் இந்த ப்ராசஸரை பொறுத்தளவில் ஹீட்டிங் பிரச்சனை எதுவுமே இல்லை. நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே கேமிங் பண்ணால் கூட அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஒரு சஸ்டெயினான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராசஸருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபோனில் அதை வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பிஜிஎம்ஐ ஆஸ்பால்ட் 9 மாதிரியான கேம்ஸ் வந்து விளாண்டு பார்த்தோம். எல்லா கேமுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதுலேயும் பிஜிஎம்ஐல அல்ட்ரா ஹெச்டிஆர் மற்றும் அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்டான பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இந்த ஃபோன் இருக்குது. சரி, கேமிங் ஓகே, மல்டி டாஸ்கிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா ஆப் வந்து க்ளோஸ் ஆகாமல் அப்படியே வந்து இருக்குது. ரேம் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஆப்பில் ஒரு 5 ஆப் வந்து ஓப்பனில் இருந்தாலும் அதை ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ரீலோட் ஆகாமல் டேரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு வேலை செய்யுது. இல்லை கேமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தான மல்டி டாஸ்கிங் நம்மளால் பண்ண முடியுது. இப்போ அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்து கேமரா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து பார்ப்போம். நிறைய பேர் கேமராக்காக தான் ஃபோனே வந்து வாங்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX882 அப்படின்ற ஒரு 50 மெகாபிக்சல் சென்சரும், அது இல்லாமல் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க ரியர் சைடில். ஸோ இந்த ரியர் சைட் செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசைன் வைஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனை பற்றி நம்ம அடுத்து பேசலாம். ஸோ இந்த கேமரான்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற அந்த இமேஜ், அதாவது 50 மெகாபிக்சல் கேமராவில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இருக்குது. சேச்சுரேஷன் லெவல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கலர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற கலர் எப்படியோ அதே கலர் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்ததாக போர்ட்ரைட் மோடுன்னு வரும்போதும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டிடெக்ட் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த போர்ட்ரைட் மோடில் எடுக்கும்போது ஒரு ப்ராசஸிங் ஆகுது, ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இதில் இருக்கிற அந்த அல்ட்ராவைட் சென்சர்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் இதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் டிண்ட் வந்து அல்ட்ராவைட் கேமராவில் வந்து தெரியுது. ஸோ நம்ம அதிகமாக வந்து அல்ட்ராவைட் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இந்த 50 மெகாபிக்சல் மெயின் சென்சர் அப்படின்றது ஒரு சூப்பரான பர்ஃபார்மராக இருக்குது. இந்த கேமராவோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நைட் மோடில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிரைன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ ரொம்பவே நல்ல பர்ஃபார்மர் லோ லைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் செல்ஃபி கேமரான்னு வந்தோம் அப்படின்னா இங்கே 16 மெகாபிக்சல்ல ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியர் கேமரா அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் எல்லாம் நம்ம எடுக்கும்போது ஒரு க்ளோவிங் எஃபெக்டோட இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஆவரேஜான ஃபீல் வந்து கொடுக்குது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பூசி முழுகின மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அந்த ஒரிஜினலாக இருக்க ஃபேஸில் ஒரு க்ளோ லைட்டாக கொடுத்தா அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரியர் சைடில் இருக்கிற அந்த விஷயம் வந்து இந்த செல்ஃபி கேமராவில் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை. அதே மாதிரி போர்ட்ரைட் மோடில் எட்ஜ் டிடெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஹேர் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் திணற மாதிரி வந்து இருக்குது. யூஸ்வலாகவே விவோ ஃபோன்ஸில் ஒரு சில மாடல்ஸில் அந்த மாதிரி வந்து இருக்கும். இங்கேயுமே அந்த திணறல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோடைய டிஸ்பிளே மற்றும் டிசைன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபோனை பார்த்தாலே வாங்கிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணி அதுவும் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கலர் பிடிக்குமான்னு தெரில. இன்னொரு கலர் கூட கிரீன் கலர் கூட இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரண்டான ஒரு கலராக இருக்குது. இந்த வீகன் லெதரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னதான் கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருந்தாலும் இது வந்து மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ்னு பார்க்கும்போது நார்மலாக எல்லா ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமாக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து டிஸ்பிளே சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வைட் ஒயின் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் Amazon Prime, Netflix இந்த மாதிரியான OTT எல்லாத்துலேயுமே ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இதோட பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது 4500 nits சப்போர்ட் இருக்கிறதுனால
அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும்போது நல்லா வைப்ரண்டான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்கள் மீடியா கன்சம்ஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு வேற லெவலில் வந்து இருக்கும். பொதுவாக அந்த எட்ஜ் இருக்கிற ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு லுக் சூப்பராக வந்து இருக்கும். இந்த ஃபோனில் அதே லுக் வந்து கிடைக்குது. பாட்டம்லையும் டாப்லையும் ஒரே மாதிரி பெசல்ஸும் அது மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட்லையும் ஒரே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் டைப்பில் பின்னாடி வந்து ஒரு பம்பர் கேமரா பம்பர் கொடுத்துருக்கிறது ஒரு புது வகையான டிசைனாக வந்து இருக்குது. டிசைன் வைஸ், லுக் வைஸ், டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோன் டாப் நாச் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி மட்டும் சார்ஜிங் பார்க்கும்போது இங்கே 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல இவ்வளோ பெரிய பேட்டரி இருந்தாலும் இதோடைய வெயிட்டோ இதனுடைய திக்னஸோ எந்த இடத்துலையுமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணல. 7.4 mm திக்னஸ் தான் வந்து இருக்குது. அந்த மாதிரி வெயிட்டுமே ரொம்ப லோவாக தான் வந்து இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஃபோனாக வந்து இருக்குது. இதோட சார்ஜிங் டைம் பார்க்கும்போது 0 to 100 சார்ஜ் ஏறுறதுக்கு கரெக்டாக 50 minutes வந்து எடுத்துக்குது. அதுவே நம்ம இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே வந்து ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக வந்து வரும். நீங்கள் நார்மலான யூஸர் அப்படின்னா 1.5 நாள் வந்து தாராளமாக வரும். நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் இந்த ஃபோனில் நமக்கு கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொறுத்தவரை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனில் டுயல் 5G சிம் வந்து சப்போர்ட் பண்ணுது. SD கார்டு நீங்கள் எதுவும் போட முடியாது, ஒன்லி வந்து சிம் கார்டு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும் இருக்கும். இதோடைய வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது இதில் 8GB 128GB ஸ்டோரேஜோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கும், அது மாதிரி 8GB 256GB ஸ்டோரேஜோடைய அந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இதில் ஃபன் டச் அவங்களுடைய அந்த ஸ்கின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபன் டச் OS 14 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 14ல ரன் ஆகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு சீம்லெஸ்ஸான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்தேன். இந்த ஃபோனில் எனக்கு குறையா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இதில் வந்து NFC வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ 25,000 ஃபோனில் NFC இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ NFCயோட யூசேஜ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம ஒரு கான்டாக்டை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் டேப் அண்ட் பே மூலமாக உங்களுடைய பேமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் NFC வந்து யூஸ் ஆகும். பட் இந்த ஃபோனில் வந்து NFC கொடுக்காது, எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் வந்து ப்ராசரில் நல்லா இருந்தாலும் இது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கம்மியாக இருக்கிறதுனால லாங் டேர்மில் ஸ்பீட் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி எக்கச்சக்கமான பிளாட்வேர்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சில இதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, நிறையா தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. பிளாட்வேர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் அவங்க குறைச்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் கேமராவில் அந்த போர்ட்ரைட் மோடாக இருக்கட்டும், ஒரு சில நேரங்களில் ஃப்ரண்ட் கேமராவோட இது அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது மாதிரி அந்த ஒரு மாதிரி ப்ளீச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குறதும் எனக்கு ஒரு மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்குது. சிக்னல் ரிசப்ஷன் கனெக்டிவிட்டியை பொறுத்தளவில் இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி நல்ல சிக்னல் ரிசப்ஷன் வந்து கிடைக்குது. ஜியோவில் 5G சிம் தான் அதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். அது மாதிரி கால் குவாலிட்டியுமே நமக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பிக் பில்லியன் சேல் வந்து வரப்போகுது ஃப்ளிப்கார்ட்டில். அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு HDFCயோடைய கார்ட்ஸ்க்கு வந்து 3,000 rupees எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. செப்டம்பர் 26 அக்டோபர் 6 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே நம்மளால இந்த ரிவ்யூ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ். நன்றி, வணக்கம்.